ஸோ மிஸ்டர் ரூபன், நீங்க இந்த கண்டென்ட் கிரியேஷன் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது யூ ஹவ் ஃபேஸ் சோ மெனி கிரிட்டிசிசம்ஸ், நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் உங்க ஃபேமிலி சைட்ல இருந்தும் இருந்திருக்கும், அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க அதெல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணி இதை நீங்க வந்து தாண்டி வந்திருக்கீங்க, அண்ட் ஆல்சோ இப்போ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க உங்களோட வியூவர்ஸுக்கு சொல்லலாம். ஸோ பட்டிங்கா வந்துட்டு இருக்க இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னோட 5வது இன்ஸ்டா ஐடி. அண்ட் நான் இன்ஸ்டா ஐடி கிரியேட் பண்ணுவேன் அண்ட் மை ரீல்ஸ் அப்லோட் பண்ணுவேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே இருக்காது. ஆக்சுவலாக நான் கேமரா முன்னாடி பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். அண்ட் வென் ஐ ஸ்டார்டட் மை கண்டென்ட், மை ஃப்ரெண்ட்ஸ், மை ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ஈவன் மை பேரண்ட்ஸ். ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே என்னால் முடியும், யாரையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது, யாராவது ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 10 ரீல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ கிரிஞ்சாக இருக்கும். மொத்தத்தில் இது என்னடா, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா, பார்க்குறவனுக்கு அப்படின்னு இருக்குமோ, நம்ம கடன் போட்டதெல்லாம் யாராவது பார்ப்பாங்களா அப்படின்னு யோசிச்சிட்டேன். வியூவர்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு யோசிக்கக்கூடாது. நான் இந்த கேமரா இருந்தால் தான் பண்ணுவேன், எனக்கு பெஸ்ட் மைக் செட்டப் இருந்தால் தான் பண்ணுவேன். ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்படியே அட்வான்ஸ் லெவலில் முன்னேற முடியும். ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட், எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.